வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்தோஷ். இன்னைக்கு ஏன் இந்த பேஸ்மெண்ட்டில் நின்றுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ப்ளம்பிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான். இதுக்கு பேர் தான் பாலி பி ப்ளம்பிங்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணிங்கன்னா இது கிரே கலர் டியூபிங்காக இருக்கும் பார்க்குறப்ப. இப்போ கரண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பெக்ஸ் டியூபிங். இந்த பாலி பி ப்ளம்பிங் வந்து எதில் பார்ப்பீங்கன்னா மோஸ்ட்லி ஹவுசஸ் பில்ட் ஃப்ரம் த லேட் 70s டு ரஃப்லி மிட் 90s. இந்த ஏஜ் ஆஃப் ஹோம்ஸில் வந்து பாலி பி வந்து காமனாக யூஸ் பண்ணாங்க. இதுக்கும் இதோட பழைய வீட்டில் வந்து காப்பர் பைப்பிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளெக்சிபிள் டியூபிங்க்கு மூவ் பண்ணாங்க. இப்போ கரண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பெக்ஸ். இதை ஏன் இன்னைக்கு ஹைலைட் பண்ணுறேன்னா, பாலி பி வந்து இப்போ நிறைய இன்சூரன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி நியூ இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கொடுக்கறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரு பாலி பி உள்ள வீட்டை பர்ச்சேஸ் பண்ண யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இதர் ரொம்ப ஹையாக இருக்கும், ஆர் உங்களுக்கு இன்சூரன்ஸே கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் நீங்கள் வந்து உங்களோட கண்டிஷன் பீரியட் அப்போ மேக் ஷூர் யூஆர் ஏபிள் டு அப்டெயின் இன்சூரன்ஸ் ஃபார் ஹவுஸ் வித் பாலி பி. ஏன் வந்து இந்த ரீசன் ஏன் வந்து இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பாலி பிக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, திஸ் பைப் இஸ் அட் அ ஹை ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் இன் எக்ஸ்போஸ் லொகேஷன், எக்ஸ்போஸ் டு யூவி லைட். பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து ஈஸியாக லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் பிகாஸ் திஸ் இஸ் அ ஹை ப்ரெஷர் வாட்டர் சப்ளை லைன்னால லீக் ஆச்சுன்னா வந்து மேஜர் டேமேஜ் காஸ் பண்ணுறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. அதனால தான் இது வந்து ஒரு ரிஸ்கியான ப்ளம்பிங் மெட்டீரியல். அதனால் நீங்கள் வாங்கிறதுக்கு ஒரு வீடு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதில் பாலி பி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல், மேக் ஷூர் யூ ஆர் அவேர் த காஸ்ட் இன்வால்வ்.